அடி குறுக்க யூரின் போறோம். இது நீரிழிவு நோயா இல்ல சர்க்கரை நோயா, இது ரெண்டும் வேறு வேறா அப்படிங்கிற குறித்த தகவல். இந்த அடிக்கடி நீர் போறன்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு சர்க்கரை பேர் வச்சு அதை போகட நிறுத்திடுறோம். அது என்ன செய்யுதா காட்டி அந்த கிட்னியோட வேலை என்ன, உடம்புக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு வெளியே போடுது. என்ன விஷயம்னா இப்போ வந்து குளுக்கோஸ் ஜீரணிக்கப்படாத குளுக்கோஸ் கெமிக்கல் அது வந்து உடம்புக்கு ரத்தம் சுத்திட்டு இருக்குது. அது தனியை பிரிச்சு அதை யூரின் வெளியே அனுப்புது. நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு சர்க்கரை 260 இருக்கு, நீ நோயாளி அப்படின்னு தனியா ஒரு கடையை பிரிச்சு அவர் தனியா உட்கார வச்சு அவருக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை. அதாவது வந்து யூரின் நம்மளோட கிட்னியோட வேலை என்ன, நம்ம உடம்புக்கு தேவையில்லாத விஷயத்த வந்து வெளியே தூக்கி போறது அதோட வேலை. அது ரத்தத்துல அந்த ஜீரணமாகாத இருக்கிறது அந்த சர்க்கரையை தூக்கி வெளியே வைக்குது, வெளியே போடுது. அது அதோட வேலையை கரெக்டா செய்யுது. நாம என்ன செய்யறோம், நீ செய்யாத அப்படின்னு சொல்லி நீ ஒரு நாளைக்கு 4 தடவை யூரின் போடனா போக முடியலன்னு சொல்லிட்டு அதை ஒரு மருந்தை கொடுத்து ஸ்டாப் பண்ணி விட்டுறோம். ஸ்டாப் பண்ணி அந்த சக்கரை உள்ளே தங்க வச்சிடறோம். அந்த வேஸ்டான சக்கரை உள்ளே இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட நாளாகி அது நோயா கன்வெர்ட் ஆகி அது ஒரு பிரச்சனை கொண்டு கொடுக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த சக்கரை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகரமா தான் இன்னைக்கு இருக்குது. சரியா? சக்கரைன்றது நோயின்னு சொல்றாங்க, நோயே இல்லை, அது சின்ன சின்ன குறைபாடுகள் தான் சர்க்கரையா வெளிப்படுது. இது நம்ம நிரந்தரமா மருந்துகள் எடுத்து அந்த நோயா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த சக்கரை சொல்லும்போது அதுக்கு நம்ம ஒரு சின்ன போய் டெஸ்ட் எடுக்கிறோம். டெஸ்ட் எடுத்தா 20 பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு 20 mg மருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சக்கரை எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, நம்ம மருந்து எடுக்கிறோம், ஒரு சின்னதா மருந்து எடுக்கிறோம். அப்போ வந்து ஒண்ணு அது குறைஞ்சிருக்கணும், இல்லைன்னா சரியாக்கணும்ல. இந்த ரெண்டுமே இல்லாம மாத்திரை அளவு கூட்டிட்டு போயிட்டே இருக்கு. மேல 200, 300, 500ன்னு கூட்டிட்டு போய் இன்சுலின் எல்லாம் ஊசியெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன நடந்துக்கு அப்படின்னா, இப்ப மருந்து மாத்திரை நம்ம சாப்பிட்ட பின்னாடி இதோட தாக்கங்கள் அதிகமா இருக்கு. அப்ப அங்க நடந்த விஷயம் என்ன, நம்ம மருந்து ஏன் உட்கொண்டு நம்ம இல்ல யோசிச்சு பாருங்க என்னன்னு, ஏன் இது நடக்குது. அதாவது ஒரு விஷயத்துக்கு மருந்து சாப்பிடறோம்னா ஒண்ணு குறையணும், இல்ல அப்படியே வச்சு நிக்கணும். இது ரெண்டும் இல்லாம மருந்துகள், அதாவது நம்ம கண்ட்ரோல் இருக்குன்னு நம்ம சுகர் கண்ட்ரோல் வச்சுக்க சொல்ற பேர்ல பாத்தீங்கன்னா மருந்து ஏன் கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த சாப்டர் 2 சாப்டர் இருக்குல்ல, நான் மருந்து கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா சுகர் கண்ட்ரோல்னு சொல்றாங்க. அப்ப மருந்து ஏன் கூடுது, கூடக்கூடாதுல்ல. அப்ப அது சுகரோட தன்மை குடிக்கணும் அடுத்த உடம்புல, அதுதான் மருந்து அளவு கூடுது. இதை தவிர்க்கிறது பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர் சொன்னபடி இயற்கை உணவுகளை அவங்க சொன்ன முறைப்படி அளவுகளையும் அந்த டைம்லையும் கரெக்டா சாப்பிட்டோம்னா 100% இந்த நோயை தவிர்க்க முடியும். இப்படி நிறைய பேர் தவிர்த்துருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. எப்படின்னா இயற்கை உணவு சொல்லும் பொழுது உணவை சரியான நேரத்தில், அதாவது காலையில சூரிய உதயத்துக்கு பின்னாடி, இரவு சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடணும்னு சொல்லி உணவு சொல்லிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், காலையில் எந்திரிக்கிறோம், எல்லா வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போறோம், திருப்பி நான் ஆஃபீஸ்ல முடிச்சு நைட்டு 12 மணிக்கு போய் போறோம், வரும்போது அதுக்கப்புறம் சாப்பிட்றோம். அதெல்லாம் உணவு இல்லை, அதெல்லாம் விஷம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இரவு 6 மணி 6:30 7 மணி அதிகபட்சம் அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். இப்ப சாப்பிட்றதுக்குன்னு சில முறைகள் இருக்குது, அந்த முறைப்படி சாப்பிடணும். இதை பத்தி அடுத்த பதிவுல சாப்பிட்றது எப்படின்ற தெளிவா நான் சொல்றேன். ஆனா அது பெரிய சாப்டர், கொஞ்சம் பக்காவா சொல்லணும்னா ரொம்ப உதவியா இருக்கும். அதை நான் அடுத்த ஒரு பதிவுல கண்டிப்பா தெளிவா சொல்றேன். அதனால இந்த சாப்பிட்ற முறைய அப்படின்னு அதாவது இந்த 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா அது ஜீரணத்துக்கு உதவியா இருக்கும். நீங்க ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு 2 மணி நேரம் கேப் விட்டு 9 மணிக்கு தூங்குனீங்கன்னா நீங்க சாப்பிட்ட உணவு ஜீரணமாயிட்டு அந்த உடுப்புல ரெஸ்ட் எடுத்து நல்லா நிம்மதியா இருக்கு, நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும், காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சிருவீங்க. ஒருவேளை நீங்க 10 மணி 12 மணிக்கு சாப்பிட்டு அப்படியே தூங்குனீங்கன்னா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, உங்க உடம்பு தூங்கிட்டு இருக்கும், ஆனா உங்க உள்ளுறுப்பு வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்ப ரெஸ்ட் இல்லாம அப்படி இருக்கனால அந்த ரெஸ்ட், அந்த உறுப்பு வேலை செய்யும், மற்ற உறுப்புகள் வேலை செய்யாம அது மட்டும் வேலை செய்யறதுனால அந்த சரியா அந்த வேலையை முடிக்காம அரைபாதியா முடிக்குது. அது நோயா கன்வெர்ட் ஆகிதான் இந்த மாதிரி எல்லாம் வர வாய்ப்பு அமையுது. இந்த சுகர்ன்ற பிரச்சனை வர வாய்ப்பா அது அமைஞ்சிருது. சரிங்க. இதை சரிப்படுத்துறதுக்கு இந்த இயற்கை உணவுகளை பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தாண்டி என்னால முடியல, எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்க நம்மளோட சரீர சித்தவச்சால அருமையான மூலிகை தேநீர் செஞ்சிருக்கிறோம். சிறப்புங்க. இது பார்த்து என்னென்ன போட்டுக்கணும், என்னென்ன மூலிகை வந்து ஆவரம்பூ, இலை, விதை, பிசின், வேர்பட்டை, மேல்பட்டை, சிறுகுறிஞ்சான், நாவல் கொட்டை, மருதம்பட்டை, கீழநளி, இந்த மாதிரி முக்கியமான மருந்துகளை ஒன்னா சேர்த்து
ஒரு மூலிகை டீ இருக்கு. இதை பயன்படுத்தும் போது படிப்படியாக சர்க்கரை குறைஞ்சி ஒரு நேரத்துல சர்க்கரை இல்லாம போய் மருந்து மாத்திரை தேவையில்லாம ஃபுல்லா நில் பண்ணிட முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி இருக்கோம். நிறைய பேர் பயன்பெற்று இருக்கிறாங்க. ஐயா தேநீர்னு சொல்லவும் நீங்க என்ன இனிப்பு யூஸ் பண்றீங்க? இனிப்பு சொல்லும்போது இந்த இதை பொறுத்து இனிப்பே வராது. இதுக்கு இனிப்பே கிடையாது. இனிப்பு தேவை நீங்க நாட்டு சர்க்கரை பயன்படுத்திக்கலாம். நாட்டு சர்க்கரை. ஆமா. நாங்க மத்த தேநீர்ல பனல் கண்டு அதிகமாக நாட்டு சர்க்கரை இந்த மூணையும் பயன்படுத்துறோம். சீனி கடி பயன்படுத்த கூடாது. இந்த ஜீனி சொல்லும்போது நான் ஒரு இடத்த உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒரு தகவல் தான் உங்களுக்கு இது வந்து என்னன்னா, இப்ப நீங்களே பாருங்க, கரும்பு என்ன கலர் இருக்குய்யா? கரும்பு சில இடங்கள்ல கருப்புங்கய்யா, சில இடங்கள்ல செங்கரும்பு ஒரு ஒரு செம்மையா இருக்கும். சரி சரி, நமக்கு ஆலைக்கிழமை வருது, சர்க்கரைக்கும் வருது. சரி, அந்த புளிஞ்ச என்ன கலர்ல வருது? அந்த பால் மாதிரி அழுக்கு கலர்ல வருங்க, கருப்பா இருக்கும், கருப்பா கிட்டத்தட்ட கருப்பா இருக்கும். சரியா? இப்ப இங்க வச்சு இந்த இடத்துல யோசிச்சுங்க. அப்பா பச்சை, அம்மா கருப்பு, குழந்தை எங்க இருந்து வெள்ளையா வந்துச்சியா? நீங்க யோசிச்சுங்க, அது என்ன வருது, என்ன அது என்ன இருக்குன்னு தெரியாது. என்னவா கெமிக்கல் சொல்றீங்க, எனக்கு தெரியல. அது ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதனால தெரிஞ்ச நல்லா அதை பயன்படுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓ சரி.